எனதருமை மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது வகுப்பு 7 இரண்டாம் இயலில் கவிதை பேழையில் உள்ள காடு என்ற தலைப்பில் உள்ள பாடலை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னதாக காடு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஆறில்லாத ஊரில் அழகில் பாழ் என்பர். பயிர் வளர நீர்வளம் தேவை. நீரை கொடுப்பது ஆறே. அந்த ஆற்றுக்கும் நீர் கிடைக்க வேண்டுமென்றால் மலையும் காடுகளும் தேவைப்படுகின்றன. உயர்ந்த மலையும் வானோங்கி வளர்ந்த மரங்களும் மழை பொழிய காரணங்களாக விளங்குபவை ஆகும். அவைகள்தான் காடுகள் என்கிறோம். ஒரு நாட்டுக்கு கனிம வளங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை காடுகளும். காடுகள் கண்களுக்கு விருந்தாவதுடன் பல்வேறு பயன்களையும் தருகின்றன. முதலாவதாக மேகங்களை திரட்டி குளிரச் செய்து மழை பெய்விக்கின்றன. குளிர்ந்த காற்றுக்கு அடிப்படையாக விளங்குபவை காடுகளே. மேலும் மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கவும் காடுகள் பயன்படுகின்றன. இப்பொழுது நாம் காடு பாடல் தலைப்பை பார்ப்போம். காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் இக்கவிதை வழி நாம் காண்போம். காடு பாடலை எழுதியவர் கவிஞர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்னதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர்கள் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மழை எனும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கன்னி என்னும் பாவகையைச் சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. எனவே இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கன்னி ஆகும். நாம் இப்பொழுது பாடலை காண்போம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும். பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபம் போல பூக்கள் காடெல்லாம் மலர்ந்திருக்கும் என்று கூறுகிறார். காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும். கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும். மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். நாம் இப்பொழுது இந்த 12 அடிகளின் பொருளை காண்போம். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்களுக்கு குளிர்ச்சியை தரும். காடு பல வகையான பொருள்களை தரும். காய் கனிகளை தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோர்க்கு தடையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்பொழுது சில நேரம் நம்ம போயிட்டோன்னே பாதை தெரியாமல் மாறி போயிடுவோம். ஸோ அதைத்தான் இங்கே அவர் என்ன சொல்கிறார், அடர்ந்த காடு வழி செல்வோர்க்கு தடையாய் இருக்கும் என்று கூறுகிறார். இனி அடுத்த 12 வரிகளை பார்ப்போம். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவம் கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும்.
அதி மதுரத் தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இயற்கை விடுதி என்பதை இங்கு காடு என்று கூறுகிறார் ஆசிரியர். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும், பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நச்சரவம் என்றால் நஞ்சினை உடைய பாம்புகள், அரவம் என்றால் பாம்பு, விஷத்தை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரி கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும். மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் சொல்லும் பொருளும் ஆகியவற்றை பார்ப்போம். ஈன்று என்றால் தந்து, கொம்பு என்றால் மரத்தினது கிளை, அதிமதுரம் அதி என்றால் மிகுந்த சுவையுடையது, களித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் நஞ்சு கூட்டல் அரவம் நச்சரவம், விடமுள்ள பாம்பு என்பது பொருள். விடுதி தங்கும் இடம். பாடலின் பொருள் புரிந்ததா மாணவர்களே? இப்பொழுது நாம் காட்டை குறிக்கும் வேறு பெயர்களை அறிவோம். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இவை யாவுமே காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆகும். வணக்கம்.